ஹே எவ்ரிவன்! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஃபின் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Q2 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில வந்து அவங்களோட ஓவரால் ஏவிஎம் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டில வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10% மேல அப் ஆயிருக்கு. எபிட்டா வந்து நியர் பை 5% கிட்ட அப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆர்டிஏ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஏஎம்சி லக்ஷயா அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐஎஃப் மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஏஎம்சி கிளையண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 644 இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 52 ஏஎஃப் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரப்பஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரெவென்யூவும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிட்டா மார்ஜின் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனி மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஐபிஓ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டை பிளாக் பண்ணியிருந்தா அதை எடுத்து கரெக்டான ஷேரை அலோகேட் பண்ணி வராதவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புறது இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பில் இருக்குது. F&Oலையும் இது வந்து ஆட் ஆகிருக்கு. இதோட பி ரேஷியோ 57 கிட்ட இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 38% கிட்ட வச்சுருக்காங்க. ROE வந்து நல்லாவே இருக்குது. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்ப்ளிட்டு போனஸ் தர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ரீட்டைல் 26% கிட்ட இருக்குது. எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 26% வந்து வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 23, மியூச்சுவல் ஃபண்ட் அதர் டொமஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அந்த செக்மெண்ட்டில் வர ஸ்டாக் இது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரிசல்ட் நியூஸ் தான், மற்றபடி மற்ற ஐபிஓ ப்ரெசீட் பண்ண நியூஸ் தான் இருக்குது. அப்கமிங் இவெண்ட்டில் இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 ₹7.50 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வீக்கில் 4%, 1 மந்தில் 10%, 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2%. ஸோ 6 மந்தில் பெருசாக ரிட்டர்ன் நெகட்டிவில் இருக்குது. ஸோ 1 இயரில் 22%. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 218% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.